ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் எபிசோட். இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு டயலாக் சொல்ல போறேன். அது யாரு யார்கிட்ட சொல்றாங்கன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். நேத்து 4 மணி நேரம் ஸ்கிரீன் பார்த்திருக்கேன். உன் போன்ல இருக்கிற ஆப் தான் சாட்சி. பிபிடி முடிக்கணும், ரிப்போர்ட் அனுப்பணும், டெட்லைன்ஸ் மீட் பண்ணணும், ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். இவ்ளோ வேலையை வச்சுட்டு 4 மணி நேரம் ஸ்கிரீன் பார்த்தா இந்த வேலை சீக்கிரமே போயிடும். இனிமே அட்லீஸ்ட் டைமை வேஸ்ட் பண்ணாத, போய் வேலையை பாரு. போன் ஆஃப் பண்ணிட்டு டீப்பா ஃபோக்கஸ் பண்ணு. இந்த டயலாக அம்மா சொல்றாங்களா இல்ல பாஸ் சொல்றாங்களா? ரெண்டுமே இல்ல. இது என் ஃப்ரெண்டு தனக்கு தானே பேசிக்கிறதா நினைச்சு மைண்ட் வாய்ஸ வெளியே பேசிக்கிட்ட டயலாக். கண்டிப்பா இது மாதிரி வேற ஒரு வெர்ஷன் எல்லாரோட மைண்ட்லயும் ஓடிட்டு தான் இருக்கு. நாம மத்தவங்க கிட்ட பேசுறத விட நம்ம கிட்ட தான் நிறைய பேசுவோம். ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிற நாம நம்ம கிட்ட எப்படி பேசுறதுன்னு கத்துக்கிறது இல்ல. அந்த இன்னர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இது ஒரு டெட் டாக்ல ஈத்தன் கிராஸ் பேசினது. இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் நியூரோ சயின்டிஸ்ட். நம்மளோட எமோஷன்ஸ் ஒரு ஹைல இருக்கும்போது தான் நம்ம மைண்ட் வாய்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஜாஸ்தியா கோவப்படும் போது, சந்தோஷமா இருக்கும்போது, ஜெயிச்சிட்டமாரா அப்படின்னு சொல்லும் போதுன்னு எப்பெல்லாம் எமோஷன்ஸ் ஹையா இருக்கோ அப்பெல்லாம் மைண்ட் வாய்ஸ் வந்துரும். நம்மள திட்டும், பாராட்டும், இல்ல பயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லும். அதனால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளோட இன்னர் வாய்ஸும் கண்ட்ரோல் ஆகும். ஸ்கூல் காலேஜ்லலாம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது இல்ல ஆஃபீஸ்ல மீட்டிங் அட்டன் பண்ணும்போது 100% நம்ம கவனிச்சுட்டேவா இருப்போம். பாதி நேரம் கனவு கண்டுட்டு தான் இருப்போம். அப்புறம் சடனா கவனிக்கணும்னு ஞாபகம் வந்து லிசன் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்படி கனவு காணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு கவனிச்சிங்கன்னா அது நமக்கு நாமே பேசிட்டு தான் இருந்திருப்போம். நம்ம இன்னர் வாய்ஸ் வச்சு ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம்னு ட்ரீம் பண்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் படத்துக்கு போக டிக்கெட் இருக்கான்னு பார்க்கணும்னு பிளான் பண்ணுவோம். ஒரு மீட்டிங்க்கு முன்னாடி எப்படி கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்ணலான்னு பேசி பார்ப்போம். இல்ல ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஃபியர் போறதுக்காக இது ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் தான், அப்புறம் நாம தான் கிங்கு குவீன்னு சொல்லிப்போம். இது எல்லாத்தையும் பார்த்தாலே எப்படி நம்ம லைஃப்ல இருக்கிற சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ண நம்ம மைண்ட் வாய்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியும். நம்மால முடியும்னு ஒரு ஹோப் கொடுத்து நம்ம யாருன்னு நமக்கே புரிய வைக்கிற ஒரு சூப்பரான விஷயம்தான் இந்த இன்னர் வாய்ஸ். எல்லா விஷயத்துலயும் கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும்ல. அதே மாதிரி நல்லது பண்ற இதே இன்னர் வாய்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா நம்மள புடிச்சு கீழே இழுத்துட்டே இருக்கும். என்னை அவமானப்படுத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சுத்தி சுத்தி ஒரே மேட்டரை யோசிச்சு யோசிச்சு நம்மள இன்னும் சோகத்துல தள்ளிரும். சரி, எப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் லூப்ல நம்ம மாட்டிருக்கோம்னு தெரியும்? அதுக்கு 2 சைன்ஸ் இருக்கு. ஒன்னு, நான் தான் ஏமாந்துட்டேன், நான் தான் கவனமா இருந்திருக்கணும்னு திரும்ப திரும்ப நம்மள திட்டும்போது இது டார்க் இன்னர் வாய்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஆன்சர்னு எதுவும் கிடைக்க போறதில்ல. செகண்ட் சைன், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லும் போதும் டார்க் இன்னர் வாய்ஸ் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு நார்மலான ஹியூமன் கண்டிஷன் தான். ஆனா இது அப்பப்போ ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கும். இது நம்மள ஒழுங்கா ஒரு வேலையை பார்க்கறதுக்கு விடாது. ஒரு புக்கு படிக்கலான்னு உட்காரும்போது தான் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கும். சடனா திரும்பி டைமை பார்த்தா 10 நிமிஷம் ஓடி இருக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டியை கம்மி பண்ணும். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணலான்னா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா அவங்க தான் என்னதான் பண்ணுவாங்க? எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. எல்லாரோட பொறுமைக்கும் எல்லை இருக்குல்ல. இதனால ரிலேஷன்ஷிப்ஸும் அஃபெக்ட் ஆகும். அடுத்ததா நம்ம ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஸ்ட்ரெஸ்டான விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கும்போது அது திரும்ப திரும்ப நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும். இதுவே பல வியாதிகளை கொண்டு வந்து விட்டுரும். அப்ப இந்த மைண்ட் வாய்ஸை எப்படி இல்லாம பண்றதுன்னு கேக்குறீங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி மைண்ட் வாய்ஸ் பல நல்ல விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை சைலண்ட் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணாம அதை எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்றதுன்னு தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு 3 டிப்ஸ் தராரு ஈத்தன். ஃபர்ஸ்ட், நம்ம மைண்ட் வாய்ஸ்ல என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம்னு கவனிக்கணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா மலாலா யூசுப்சாயோட இன்டர்வியூன்னு பார்க்கலாம். ஒரு டிவி ஷோல அவங்க கெஸ்டா போயிருந்தாங்க. அப்ப தாலிபான்ஸ் அவங்கள கொல்ல பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்ச அந்த நாட்களை பத்தி சொல்றாங்க. அப்படி அந்த தாலிபான்ஸ் எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம், நாம எப்ப வேணாலும் கொல்லப்படலாம் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு மலாலாக்கு. ஸ்ட்ரெஸ்ஸோட உச்ச கட்டம்ல இது. அந்த டைம்ல இப்படி ஓடிக்கிட்டு இருந்த அவங்க மைண்ட் வாய்ஸை அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு பாருங்க. என்ன கொல்ல வருவாங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்த மைண்ட் வாய்ஸை மாத்தி, மலாலா, தாலிபான்ஸ் வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு மாத்தி கேட்டேன். அப்ப என்னோட மைண்ட் ப்ராப்ளம் சால்விங் மோடுக்கு போய் நான் ஒரு ஷூ இருந்துச்சுன்னா அவங்கள அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்படி அடிச்சா உனக்கும் தாலிபானுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லுச்சு என் மைண்ட்.
ஸோ இத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன கொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த மைண்ட் வாய்ஸ கொஞ்ச நேரத்துல, "உன்ன கொல்ல வந்தா என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ அது அட்வைஸ் குடுக்குற மாதிரி மாறிடுச்சு. ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. இதுக்கு பேரு தான் டிஸ்டன்ஸ்டு செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்றாங்க. நாம எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவோம். நமக்குன்னு வரும்போது அத ஃபாலோ பண்ணவே மாட்டோம். அதனால தான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசினா, நம்ம மைண்ட் கிட்ட இருந்து நல்ல அட்வைஸ் வரும். இந்த மாதிரி எனக்கு அப்படிங்கிறத உனக்கு, உன்ன அப்படின்னு மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி மாத்திட்டோம்னா, ஒரு ப்ராப்ளம பார்க்குற பார்வையே மாறிரும். ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். செகண்ட் டிப் என்னன்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறத கொட்டணும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். யாராவது புலம்பினா காது குடுத்து கேட்கணும். அப்பதான் உங்க மனசு லேசாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட் தான். ஆனா அதுக்காக சும்மா புலம்பிட்டே இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்காதுல்ல. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் இந்த மைண்ட். ஸோ அதுக்கு தான் உங்களோட ஃப்ரெண்டு நல்ல ஆளா இருக்கணும். மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கூட சேர்ந்து அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கறவங்களா இருக்கணும். இல்ல அந்த ப்ராப்ளம பத்தி உங்களோட பார்வைய மாத்த தெரிஞ்சவங்களா இருக்கணும். தேர்ட் டிப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மிலிட்டரியில இருந்து ரிட்டயர் ஆகி சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப்டா இருக்கிறவங்க கொஞ்சம் பேரை ரிசர்ச் பண்ணாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாம் நோட் பண்ணிட்டாங்க. அவங்கள ஒரு போட்டிங் ட்ரிப்புக்கு அனுப்புறாங்க. திரும்பி வந்த உடனே அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், மைண்ட் வாய்ஸ்லாம் திரும்ப டெஸ்ட் பண்ணும்போது அது செமையா குறைஞ்சிருந்துச்சு. என்ன ரீசன்னு பார்த்தா, அவங்க அந்த ட்ரிப்ல நிறைய ஆச்சரியமான சீனரிஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. அந்த ஆச்சரியம் தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறைய காரணம். ஒரு சன்செட் இல்ல சன்ரைஸ், அழகான வாட்டர்ஃபால், மவுண்டன்ஸ்னு எது பார்த்து ஆச்சரியப்படும் போதும் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நம்மளை விட பெருசான இயற்கையை பார்க்கும்போது டெஃபினட்டா நாம எவ்வளோ சின்ன ஆளுன்னு புரியும். அப்ப நம்ம ப்ராப்ளமும் சின்னதுன்னு மைண்டுக்கும் புரியும். இந்த 3 டிப்ஸையும் நாம ட்ரை பண்ணும்போது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். அத தான் இப்ப நானும் பண்றேன். மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு நெறைய யோசிச்சு பேசணும்னு நெனைக்கிற நாம, நம்ம கிட்ட நாம பேசிக்கிற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ வளர்த்துக்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல? நீங்க எப்படி உங்க இன்னர் வாய்ஸ கண்ட்ரோல் பண்றீங்க? இல்ல இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் மைண்ட் வாய்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இது எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்க நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.